ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி. ஸோ சீக்கிரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போது அதுக்கான தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஸோ ஃபிங்கர் சிப்ஸ் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு இதில் இருக்க தோலை வந்து நல்லா பீல், அதாவது தோலை உரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் உரித்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரே ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட பேர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கத்தியில் தாங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இந்த மண்பானை இப்போ தான் அம்மா வாங்கினாங்க. ஸோ அதனால் நான் அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டேன். இது வந்து நீங்கள் சிம்லேயே வச்சு சூடு பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஸோ இந்த எண்ணெய் வந்து சூடாக்கிறதுக்குள்ளே நான் வந்து இதை இன்ச்சாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது 1 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எக்ஸஸ் பீஸ் வரும், அது நீங்கள் வேண்டாம் அப்படின்னா ஷாப்பில் இருக்க மாதிரி யூஸ் பண்ணாமல் விட்டுலாம். பட் நம்ம வீட்டில் தானே செய்ய போகிறோம். ஸோ நான் எல்லா பார்ட்டையுமே நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டேன். ஸோ இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ண அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட, அதாவது ஃபிங்கர் சிப்ஸோட உருளைக்கிழங்கை வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தான் இதில் இருக்க ஸ்டார்ச்லாம் போய் நமக்கு வேண்டிய பதத்தில் வரும். ஸோ இதை நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா 30 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு இதை நல்லா தனியாக வச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 டைம் வந்து நல்லா அலசி எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் தனியாக அலசி எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க ஸ்டார்ச் ஃபுல்லாக உங்களுக்கு போயிடும். ஸோ நம்ம ரெடி பண்ணுறதுக்காக இது ரெடி ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தண்ணிலாம் போகிறதுக்காக ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா இதை மடித்து வச்சிட்டேன். ஸோ அப்போ தான் இருக்க தண்ணியெல்லாம் வந்து அந்த கிளாத் நல்லா உறிஞ்சிட்டு நமக்கு நல்லா கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் நல்லா கிளாத்தில் போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு இதை வந்து நான் மடித்து வச்சுட்டேன். ஸோ நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து பார்ப்போம் நம்மளுக்கு எந்த மாதிரி வந்திருக்குன்னு. இப்போது எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சூடாகிடுச்சு. நான் போட்டிருந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சு ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஆயிலில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சு நீங்கள் அதை பொரித்து எடுக்கணும். ஸ்பீடாக வச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், ஏன்னா நம்ம வேக வைக்கல, 10 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சு அதை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா அதை எடுத்து தனியாக வச்சு நார்மல் டெம்பரேச்சரில் வைக்க போகிறோம். இதை நான் நல்லா பொரித்து எடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற வந்து எல்லா உருளைக்கிழங்கையும் வந்து போட்டு பொரித்து எடுக்கணும். இப்போ நான் வந்து செகண்ட் பேட்சையும் போட போகிறேன். ஏன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம் அப்படின்னா அப்போ தான் அது கரெக்டாக நல்லபடியாக வேகும். நீங்கள் அதிகமாக ஆயில் வச்சுட்டு நிறைய ஒட்டுக்கா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் டைம் போனாலும் பரவாயில்ல. 10 மினிட்ஸ் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா நான் பொரித்து எடுக்கிறேன். இது எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் பேட்ச் போடணும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக எடுத்துட்டேன். ஸோ இது வெந்துட்டுருக்க டைமில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் கரம் மசாலா போடுறேன். கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிச்சவங்க போடலாம், இல்லைன்னா நம்ம வெறும் சில்லி பவுடரையோட விட்டுடலாம். ஸோ நான் கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் சால்ட் தேவையான அளவு போடுறேன். சில்லி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போடுறேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பூண்டு ஃப்ளேவர், அதாவது பூண்டு பொடி விற்கும், அது உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. ஸோ எனக்கு அது கிடைக்கிறதுனால நான் போடல. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தேன் அதே அந்த ஃபிங்கர் ப்ரைஸ் மாதிரி எடுத்து நான் எண்ணெயில் போடுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா நம்ம ஆயிலை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு அதில் தான் நம்ம பொரிக்க போகிறோம். ஸோ பக்கத்துலேயே இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. 3 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக அந்த கலரே வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் போட்டது சூப்பராகவே எனக்கு வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக உள்ள இருந்தது. ஸோ எனக்கு சூப்பரான ஒரு இதில் கிடச்சி. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. ஸோ இப்படி நல்லா நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி அழகாக பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் செகண்ட் பேட்சையும் போட்டுட்டு நமக்கு தேவையான அந்த கரெக்டான கிறிஸ்பினஸில் வந்து எடுத்துக்கலாம். இப்போது நான் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்திங்க அப்படின்னா இதை மறுபடியும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சேன். ஏன்னா நம்ம அதை ஹாட்டாக இருக்கும் போது எதுவுமே பண்ணக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர் மாற தான் அது அந்த கிறிஸ்பினஸ் வந்து கரெக்டான கிறிஸ்பினஸ் அண்டு சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். நம்மளுக்கு தேவையானது ரூம் டெம்பரேச்சரில் இருந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸ் தான் போட போகிறோம். ஆமாம், சில்லி பவுடர் அண்டு சால்ட் மிக்ஸ் தான் போட போகிறோம். இதை போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக போட்டால் போதும். ஸோ நல்லா காரம் பிடிக்கும், ஸ்பைஸாக இருக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த மசாலா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா குலுக்கி எடுத்திங்கன்னா
நமக்கு தேவையான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் அதாவது ஃபிங்கர் ஃப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சுக்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.